வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம எனக்கு உதவும் பழக்கங்கள் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஆன்ட்டி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது முயற்சி செய்யும் பழக்கம், தொடர்ந்து படிக்கும் பழக்கம், முறையாக சாப்பிடும் பழக்கம், இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கக்கூடிய பழக்கம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? செல்லக்குட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்க திருவள்ளுவர் தாத்தா கிட்ட போய் கேட்க போறோம். அதுக்கு திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம். சரிங்களா? துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம் அப்படின்னா என்னது? உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா, அந்த துன்பத்திலேயே போய் உழலாம, அதை சமாளிச்சு வெளியில வரணும். அந்த துன்பத்திலேருந்து வெளியில வரணும். அதுக்கு உங்களுக்கு சில பழக்கங்கள், அதாவது பிராக்டிஸ் தேவைப்படுது. சரிங்களா? இப்ப இப்ப முயற்சி செய்யும் பழக்கம் இருக்குன்னா, அதுக்கு அடிப்படை துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம் தான். ஏன்னா, இப்ப முயற்சி செய்யறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? இப்ப நீங்க முயற்சி செஞ்சு படிச்சுட்டு போறீங்க எக்ஸாம்க்கு. ஆனா நீங்க எதிர்பார்த்த மார்க் வரலன்னு உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஐயோ! இவன் அதிகமா மார்க் எடுத்துட்டான், நம்ம அதிகமா மார்க் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன ஆயிடும் உங்களுக்கு? அது ஒரு துன்பமா மைண்டுக்குள்ள போயிட்டு ஒரு மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? மார்க் குறைஞ்ச உடனே வந்து யாராவது உங்கள பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. ஏய் என்னடா இது! நீ இவ்ளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்க. என்ன பார்த்தியா? நான் எவ்ளோ சூப்பரா நெறைய மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி ரேங்க். நீங்க ஒரு வேள ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. இப்ப எக்ஸாம்க்கு நல்லா லாஸ்ட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போறீங்க. இப்ப இருக்கிற எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்க மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட் எல்லாம் தாண்டி 3 ரேங்க்குக்கு போயிடுறீங்க. அப்படின்னாலும் என்ன ஆயிடும்? சடனா உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துரும். உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ச்சீ, நம்ம இவ்ளோ தூரம் முயற்சி பண்ணோம். நமக்கு மார்க்கே வரல. நமக்கு ரேங்கே கிடைக்கல அப்படின்னு உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த முயற்சி செய்யறதுல கொஞ்சம் தளர்ந்து போயிடுவீங்க. நம்ம எதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் போயிடும். அப்படி இல்லாம அதுதான் ஸ்ட்ரெஸ், அதுதான் துன்பம். சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் அத மைண்டுக்குள்ள வச்சுக்காம நீங்க அதுலேருந்து வெளியில வரணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நீங்க நெனச்ச மாரி இப்ப இல்லைனாலும், இப்ப விட்டுட்டாலும் அடுத்த எக்ஸாம்ல உங்களால நீங்க நெனச்சபடி மார்க் எடுக்க முடியும். அந்த முயற்சி உங்களால செய்ய முடியும். அப்ப முயற்சி செய்யறதுக்கே எது தேவை? அந்த துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம் உங்களுக்கு தேவை. அது இருந்தா தான் தொடர்ந்து உங்களால முயற்சி செய்ய முடியும். முயற்சியில தோல்வி ஏற்பட்டுடுச்சுன்னா பாதியிலே விட்டுடுவீங்க. சரிங்களா? அத விடாம நீங்க தொடர்ந்து செய்யணும்னா, அந்த துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம் உங்களுக்கு வரணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிக்கும் பழக்கம். இதுவும் அதிலயே வரும். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்த தொடர்ந்து நீங்க கத்துக்கணும்னா என்னது? உங்க மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ரிலாக்ஸா இருக்கணும். சரிங்களா? உங்க மைண்டுல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு துன்பமோ இருந்துச்சுன்னா, உங்களால என்ன பண்ண முடியாது? ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியாது. உங்க மைண்ட் ஃபுல்லா அந்த துன்பம், அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப வீட்லயே அம்மா அடிச்சுட்டாங்க. அதோட ஸ்கூலுக்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் கிளாஸ் வருது. மிஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க மைண்ட் பூரா என்ன இருக்கும்? அம்மா அடிச்சுட்டாங்க, அடிச்சுட்டாங்கன்னு அதுதான் மைண்டுக்குள்ள இருக்கும். மிஸ் நடத்துற பாடமே உங்க மைண்டுக்குள்ள போகவே போகாது. சரிங்களா? அது என்ன ஆயிடும்? அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கும். நீங்க மிஸ் சொல்றக்கூடிய விஷயத்த கத்துக்கவே முடியாது. அதனால இந்த ஸ்ட்ரெஸ், இந்த துன்பம் அப்படின்றது என்ன ஆகணும்? உங்கள விட்டு போகணும். நீங்க அத சமாளிச்சு வெளியில வரணும். அப்பதான் நீங்க மத்த விஷயங்கள கத்துக்க முடியும். அதே மாதிரி முறையாக சாப்பிடும் பழக்கம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, சில பேர்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது கன்னாபின்னா ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. சரிங்களா? சில பேர் சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப வீட்ல நீங்களே செல்லக்குட்டீஸ், இப்ப ஸ்கூல்ல மிஸ் திட்டிட்டாலோ, இல்ல பசங்க உங்கள அடிச்சுட்டாலோ, இல்ல ஏதாவது உங்கள ஷேமா ஒரு மாதிரி பேசிட்டாலோ, இல்ல வீட்ல நீங்களே அ உங்களோட சிஸ்டர் கூடயோ, உங்களோட பிரதர் கூடயோ நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்களோ, இல்ல அதுக்காக அப்பா அடிச்சுட்டாங்களோ, அம்மா அடிச்சுட்டாங்களோ, இல்ல திட்டிட்டாலோ, ஏதோ ஒரு விஷயம்.
நீங்க உடனே வந்து நீங்க உடனே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். இது எல்லா செல்லக்குட்டீஸும் சொல்றதுதான். சரிங்களா? உடனே உங்களுக்கு வந்து யாராவது திட்டிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, இல்ல நீங்களே வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க. எ அ அதுக்கு வந்து ஷேமா ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடும்? உங்க மைண்ட்ல வந்து ஆக்குபை ஆயிடும். உங்களுக்கு அழணும் போல இருக்கும். எப்ப பாரு அழணும் போல இருக்கும். என்ன அடிச்சுட்டாங்க, என்ன திட்டிட்டாங்க, வந்து இது பண்ணிட்டாங்க. நான் தப்பு பண்ணல. என் பிரதர் தான் தப்பு பண்ணான். சிஸ்டர் தான் தப்பு பண்ணா. ஆனா என்ன தான் ப்ளேம் பண்றாங்க. இப்படி என்ன ஆயிடும்? உங்களுக்கு அந்த துன்பம் தான் உங்க மைண்டுக்குள்ள வரும். அதுக்காக நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே என்னன்னா, எனக்கு சாப்பாடு வேணான்றது தான். அப்ப நீங்க முறையா சாப்பிடணும்னா, உங்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது. நீங்க நல்லா தொடர்ந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கணும்னா, துன்பம் இருக்கக்கூடாது. நீங்க செய்யற முயற்சி வந்து எப்பவுமே சக்சஸ் ஆகணும்னா, நீங்க கன்டினியூஸா முயற்சி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது. இந்த துன்பம் தான் என்ன பண்ணும்? இந்த மற்ற பழக்கங்கள்லாம் தடை பண்ணும். அதனால இந்த துன்பம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அத எப்படியாவது நீங்க என்ன பண்ணணும்? சமாளிச்சு உங்கள விட்டு அனுப்பிடணும். அப்படின்னா வந்து இந்த பழக்கம் உங்களுக்கு துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம் ரொம்ப முக்கியம். சரி இந்த துன்பங்கள எப்படி சமாளிக்கிறது? இப்ப உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சு. அம்மா அடிச்சுட்டாங்க, இல்ல திட்டிட்டாங்க, இல்ல அப்பா வந்து நீங்க கேட்டத வாங்கி தரல. எல்லாமே துன்பமா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மார்க் கம்மியாயிடுச்சு. நீங்க ஹோம் ஒர்க் பண்ணல. அதனால மிஸ் வந்து உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க. இம்போசிஷன் குடுத்துட்டாங்க. வீட்ல சிஸ்டர் கூட சண்டை. இப்படி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்? அதுவும் இல்லாம நீங்க சம்டைம்ஸ் விளையாடும்போது கீழ விழுந்திருப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய காயமாயிருக்கும். சரிங்களா? வலிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு துன்பம் தான். சரி இந்த துன்பங்கள சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன். சரிங்களா? இது மாரி துன்பங்கள்லாம் வருது இல்லையா உங்களுக்கு? இந்த துன்பங்களுக்காக நீங்க உட்கார்ந்து அழாம, அதுலேருந்து சமாளிச்சு வெளியில வரணும். வந்து அடுத்த வேலைய பார்க்கணும். அப்டின்னா, நீங்க என்னெல்லாம் செஞ்சா அந்த துன்பத்திலேருந்து நம்ம வெளியில வரலாம்? அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க டிப்ஸ் சொல்லி அனுப்புங்களேன் செல்லக்குட்டீஸ். சரிங்களா? தேங்க் யூ சோ மச்.